students, example 2.31. A cricket team of 11 players to be formed from 16 players including the 4 bowlers and 2 wicket keepers. In how many ways can a team to be formed so that the team contains at least 3 bowlers and at least 1 wicket keeper? ஓகே, விக்கெட் கீப்பர் இல்லாமல் நம்மளும் விளையாட முடியாது, பவுலர்ஸ் இல்லாமையும் நம்மளால் விளையாட முடியாது. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணோம். A cricket team, the 11 players can be formed in the following ways. ஏன்னா ஒரு டீம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எவ்வளோ 11 பிளேயர்ஸ் வேணும், இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கோம், 3 bowlers, அப்புறம் என்ன செய்கிறோம், ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் 7 அதர் பிளேயர்ஸ் கேன் டு பி செலக்டட் இன். ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸ் அப்படி எடுக்கிறோம். அதனால் அது நம்ம எப்படி எடுக்கிறோம்னா 4C3 அப்படின்னு சொல்லும்போது என்னது, 4 bowlers இருக்காங்க. அந்த 4 bowlersலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3 bowlers நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு விக்கெட் கீப்பர் நம்ம எடுத்துக்கிறோம். மொத்தம் அதர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 10 இருக்காங்க. அந்த 10லேருந்து நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கணும், 7 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாய்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 4C3 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C7 பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம், இதில் எதில் கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம இப்போ லாஸ்ட்டு ஒரு மெத்தடை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மெத்தடில் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பெரிய நம்பரை கொஞ்சம் சின்ன நம்பராக சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம அந்த மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4C3 இன்ட்டு 2C1 ப்ளஸ் 10C7 அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படி மாற்றி எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் சாய்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளிஃபைட் மெத்தடில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது 4C1 ஈக்குவல் டு, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த 4C3 இருக்குல்ல, இதை வந்து என்னது, நம்ம 4C3 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C7. ஓகே, அதை நம்ம எப்படி எடுக்கிறோம், 4C1 ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் 1 ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் அப்படியே போட்டாச்சு, 1 ஃபேக்டோரியலுக்கு 1 ஃபேக்டோரியல் போட்டாச்சு. 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 3 ஃபேக்டோரியல் வரும். அதையும் நம்ம போட்டாச்சு மைனஸ் பண்ணி ஈக்குவல் டு, அப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். எனக்கு கீழே 3 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறதுக்கு வேண்டி 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 4/1, அப்போ 4/1 இஸ் நத்திங் பட் எவ்வளோ வருது நம்மளுக்கு, 4 வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், இது முடிஞ்சதுக்கப்புறம் 2C1 எப்படி இருக்கலாம், 2 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 மைனஸ் 1 ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 அப்படியே நம்ம போட்டுக்கிறோம், 1 அப்படி போட்டுக்கிறோம், 1 இன்ட்டு 1 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 1 ஃபேக்டோரியலுக்கு இந்த 1 ஃபேக்டோரியல் 1 கேன்சல் ஆகிடும், 2/1. 2/1 இஸ் நத்திங் பட் 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து 10C7, அப்போ இது 10 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 7 ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு, நம்ம என்ன செய்கிறோம், 10 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல் பை 10லேருந்து 7 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 3 வருமா, 3 ஃபேக்டோரியல் நம்ம போட்டுட்டோம். சரி, ஈக்குவல் டு, அப்போ 10 எப்படி பிரிக்கலாம், 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல், கீழே 7 இருக்கிறனால கேன்சல் ஆகும். அதனால் 7 ஃபேக்டோரியல் போட்டுட்டோம்னா ஈஸியாக கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குன்ட்டு 7 ஃபேக்டோரியலில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 7 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும், 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8, அப்போ 3 ஃபேக்டோரியலில் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எடுக்கலாமா, 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 எடுக்கிறோம். அப்போ 3 1 எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்ம எதை பார்க்குறோம், இந்த 2வை இந்த 10ஆல் எத்தனை வாட்டி போகும், 5 டைம்ஸ் போகும். இந்த 3 9ஆல் எத்தனை 3 டைம்ஸ் போகும். இப்போ 5 3 சார் எவ்வளவு, 15. 15 இன்ட்டு 8 எவ்வளோ ஆச்சு, 120. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம். என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 4C1 கண்டுபிடிச்சிருக்கோம், 2C1 கண்டுபிடிச்சிருக்கோம், 10C7 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எல்லாம் போட்டுக்கலாமே, இங்கே போட்டிருக்கோமா, 4C1 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C7 ஈக்குவல் டு, அப்போ இதுக்கு வந்த ஆன்சர் என்னது, 4C1க்கு என்ன வந்தது, 4 ஆன்சர் வந்திருக்கு. 2C1க்கு என்ன வந்து 2 வந்திருக்கு. 10C7க்கு எவ்வளோ, 120. இங்கே பார்த்தோம் இல்லை, 4 2 120. இதையெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், டோட்டலாக 960 வேஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிட்டோம்.
இனி இன்னும் 2 மெத்தட் இருக்குது, 4 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்துட்டு 3 மெத்தடை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலான்ட்டு. இப்போது செகண்ட் சாய்ஸ் எப்படின்னா 3 bowlers ஃப்ரம் அவுட் ஆஃப் 4 இல்லை. ஓகே, 2 wicket keepers and 6 other players can be selected in the 4 bowlersக்கு நம்ம எவ்வளவு 3 bowlers செலக்ட் பண்ணியிருக்கிறோம். 2 wicket keeper 2 wicket keeper செலக்ட் பண்ணியிருக்கிறோம். 10 othersலேருந்து 6 பேஸில் நம்ம இப்படி போட்டிருக்கோம். 10C6 இப்படி போட்டு எடுத்துருக்கோம். அப்போது 4C3 அப்புறம் 2C2 10C6 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இதை கொஞ்சம் இதில் ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம், சிம்பிளிஃபை மெத்தடுன்ட்டு. 4C3க்கு அப்படியே போட்டுக்கலாம். 2C2 சின்னதாக தான் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே 10C6 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன மெத்தடில் எடுக்கலாம் அப்படின்னம்னா, நம்ம முதலே படிச்சிருப்போம். என்ன மெத்தடு படிச்சிருக்கோம்? NC கரெக்டாக சொல்லுங்கள். N-R. ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே போட்டதுக்கு 10க்கு பதில் நம்ம 10 போட்டுக்கிறோம். ஓகே, சிக்கு பதில் சியை போட்டுக்கிறோம். அப்புறம் 10 எனக்கு பதில் அங்கே 10 தானே இருக்குது. 10 - 4. அப்போ என்ன வந்துச்சு? 10C 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. ஓகே, 10C6ன்னு வந்துடுச்சா? 6 நம்ம போயிருக்கு, சாரி. 10ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 6ன்னு வரும். ஓகேவா, அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதுமாரி தான் போட்டு பழகணும். இதுமாரி போட்டு பழகிக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கூட எடுத்து போட்டோம்னாலும் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு வேண்டாம் சார், இதை 10C4 இருக்கட்டும் அப்படின்னு 10C4 எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது 4C1 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு எவ்வளோ செலக்ட் பண்ணுறோம் நம்ம? 4C1 4C3 4C3 இல்லை? ஆமாம், கரெக்டு தானே. 4C3 தானே. 4C3 நம்ம 1 போட்டுருக்கோம். 4C3. ஓகே, 4C3 ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 - 3 அப்படி தானே வரும். இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சா இங்கே? இப்போ 4 ஃபேக்டோரியல் போட்டுக்கிட்டோம். 1 ஃபேக்டோரியலுக்கு 1 ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டர் போட்டுக்கிட்டோம். அப்புறம் 4 - 1 அப்போ என்ன வரும்? 4 - 1 என்ன வரும்? 3 வரும். ஓகேவா, அப்போ 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ 4 × 3 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சா? 4/1 4/1 என்ன வந்துடும் நம்மளுக்கு? இங்கே 4ன்னு வந்துடும். ஓகேவா, இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம அந்த சிம்பிளிஃபைடு மெத்தட் போட்டோம்னாலும் அந்த மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். அந்த மெத்தடில் போட்டோம்னா என்ன இருக்கும்? 4C1 அப்படின்னு வச்சு நம்ம போடலாம். அதையும் பார்த்துருவோமே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 4C3 இருக்கிறோம். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 4C1 அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா, மாற்றிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் 2C2 10C6. அப்போ இங்கே 4C1ல் நம்ம என்ன செய்கிறோம்? 4C1 போது 4 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் 4 - 1 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல் பை 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? நம்மளுக்கு 3 வரும். அது 3 ஃபேக்டோரியல் போட்டுட்ருக்கோம். அப்போ 4 × 3 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 4லேருந்து 1 ஃபேக்டோரியல் கொண்டு வந்து 4/1 = 4. ஓகேவா, அடுத்து 2C2ன்னு சொன்னால் டைரெக்டாக நம்மளது NC2 ஃபார்முலாவில் இருக்குது. நம்மளுக்கு முதலே படிச்சிருக்கோம். என்னது? NCN = 1 அப்படின்னு டைரெக்டாக போடலாம். ஆனால் அந்த சம்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை இதுமாரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்கு வேண்டி 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பை 2 - 2 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுறோம். அப்போ 2 ஃபேக்டோரியல் போட்டு 2 ஃபேக்டோரியல் போட்டுட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 கேன்சல் பண்ணால் 0 ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஃபேக்டோரியல் வருது அப்படின்னு நம்ம காமிச்சிடும். ஓகே, அடுத்தது என்னது? 10C4. அப்போது 10C4 எப்படி? 10 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 - 4 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படி நம்ம போட்டு ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம்? 10 ஃபேக்டோரியல் போட்டுக்கிறோம் பை 4 ஃபேக்டோரியல் 10லேருந்து 4 போயிடுச்சுன்னா 6 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்கே நம்ம 10 ஃபேக்டோரியல் எப்படி பிரிக்கலாம்? 10 × 9 × 8 × 7 × 6 ஃபேக்டோரியல் போடுறோம். ஏன் 6 ஃபேக்டோரியல் போடுறோம்? கீழே இருக்கிற 6க்கு கேன்சல் ஆகிறதுக்கு வேண்டி 6 ஃபேக்டோரியலோட நம்ம நிறுத்திக்கணும். 6 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 4 ஃபேக்டோரியலை நம்ம பிரித்தோம்னா எப்படி இருக்கும்? 10 × 9 × 8 × 7 பை
கீழே இருக்கிற 4 ஃபேக்டோரியல் தானே இருக்குது. அந்த 4 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன, இந்த 3க்கு இந்த 9 3 டைம்ஸ் போட்டுரும். இந்த 2வை நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு 4 எடுத்துகிட்டு இந்த 8ல் 2 டைம்ஸ், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன இருக்குது? 7 இருக்குது, 3 இருக்குது, 10 இருக்குது. அப்போ 7 3 சார் எவ்வளவு? 21. 21 இன்ட்டு 10 எவ்வளவு? 210. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு? 4C1 கண்டுபிடிச்சாச்சு, 2C2 கண்டுபிடிச்சாச்சு, 10C4ம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதையெல்லாம் லைனாக நம்ம என்ன செய்கிறோம், இதுமாரி எடுத்துக்கிட்டு 4C1 இன்ட்டு 2C2 இன்ட்டு 10C4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1 இன்ட்டு 210. இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 840. ஓகேவா? 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 210 840. அப்போ 840 வேஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தேர்டு. இப்போ இந்த 2 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம தேர்டு மெத்தட் எப்படி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த தேர்ட் மெத்தடில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 4 bowlers and 1 wicket keeper இல்லையா? அப்புறம் 4 bowlers and 1 wicket keeper and 6 other players அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாய்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 4C4 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C6 அப்படின்ற மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம், போட்டுக்கலாம். அப்போ 4C4 அப்படியே இருக்குது, 2C1 சிம்பிளிஃபைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி ரெண்டுமே சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் என்ன செஞ்சிடலாம், நம்ம 10C6 நான் முதல்ல ஒரு போன மெத்தடில் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? நம்ம 10C6 என்ன பண்ணிக்கலாம், 10C4 மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருந்தேன்? 10 இன்ட்டு என்ன ஃபார்முலா? அது ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணுமே டக்குன்னு. என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன் ஞாபகப்படுத்துக்கு பார்க்கலாம். NCN மைனஸ் R ஈக்குவல் டு, அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 10, அப்புறம் C இங்கே என்ன இருக்குது? 6 தானே இருக்குது. n மைனஸ்னா என்னது இங்கே 10. அப்போ 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு, அப்போ 10C 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4 வந்துடுச்சுமா? அப்போ இது அப்படியே நேரம் இங்கே மேலே வந்திருக்கா? ஸோ இந்த மெத்தடை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கணும் சிம்பிளிஃபைடாக வரதுக்கு வேண்டி. ஓகேவா? அதுமாரி போட்டுக்கிட்டோம். அப்போ 4C4 நம்மளுக்கு தெரியும். முதலே என்ன சொல்லியிருந்தேன்? அது NCN ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 வரும் அப்படின்ட்டு நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இப்போ அதே தான் இங்கே அப்படியும் சொல்லலாம், 1 என்ன போட்டுடலாம். ஆனால் நம்ம மெத்தடை காமிக்கிறது வேண்டி 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 4 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுட்டு, அப்புறம் 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 4 ஃபேக்டோரியல் கிட்ட 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் பை ரிமைனிங் 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சுன்னா 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 2C1. 2C1 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 ஃபேக்டோரியல், அப்புறம் இங்கே என்ன செய்கிறாங்க? 1 ஃபேக்டோரியல் 2 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு. அப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாமா? அப்புறம் நம்ம அடுத்தது என்ன இருக்குது? 1 ஃபேக்டோரியல் இருக்கா? 1 ஃபேக்டோரியல் 2 மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல் ஆகிடுமா? அதையும் போட்டுட்டோம். அப்புறம் என்னது? 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 தான் 1 ஃபேக்டோரியல். நம்ம என்ன செய்கிறோம்? அது கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கிறத பொறுத்து மீதி இருக்கிற 2 ஃபேக்டோரியல் மட்டும் என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு வந்துடும். அப்போ அந்த 2 மட்டும் போட்டுக்கிறோம். 1 இன்ட்டு 2ல் 1 கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு 1 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்படி வந்ததுன்னா இப்போ 2 இன்ட்டு 1 பை இங்கே என்ன வரும்? 1ன்னு வரும். இந்த 1க்கு 1 கேன்சல் ஆகிடும். மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2ன்றது தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு 1ன்றது ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டாவதுக்கு என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 2ன்ற ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டாவது என்ன வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்துருவோமே, 10C4. அப்போ 10C4 எப்படி பிரிக்கலாம்? 10 ஃபேக்டோரியல் அப்புறம் என்னது ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் 4 ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 4 எவ்வளோ ஆச்சு? 6 ஃபேக்டோரியல் வந்திருக்கும். ஈக்குவல் டு இதெல்லாம் என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம்? NCR ஃபார்முலா. NCR ஈக்குவல் டு ஞாபகத்துக்கு வந்துருக்கணும். NCR ஈக்குவல் டு R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஹோல் ஃபேக்டோரியல். அந்த ஃபார்முலா மெத்தட் படி தான் நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா C வரதுனால காம்பினேஷன் மெத்தடில் அதான் போட முடியும். அப்புறம் 10 ஃபேக்டோரியலுக்கு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியலோட நிறுத்திக்கிறோம். ஏன் கீழே 6 ஃபேக்டோரியல் இருக்குது? அப்போ 6க்கு கேன்சல் ஆகிடும்.
மீதி என்ன இருக்குது, 4 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7. அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த 4ஐயும் 8ல் 2 டைம்ஸ் போகுது. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணால் இந்த 3யை வந்து 9ஆல் 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 3 7s எவ்வளவு 21. 21 இன்ட்டு 10 எவ்வளவு 210. ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபஸ்ட் இதுக்கு வந்து 1ன்னு வந்தது, 4C4க்கு, அப்புறம் 2C1க்கு வந்து 2ன்னு வந்தது, அடுத்து 10C4க்கு எவ்வளோ வந்தது 210. அப்போது 4C4 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C4 ஓகேவா ஈக்குவல் டு எவ்வளோ வருது 210. நம்ம போட்டுக்கலாமா, 210 2 இன்ட்டு 1 இதெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமே. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருது 420 ways நம்மளுக்கு வருது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்படி மாற்றி போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ட்டு 2 இன்ட்டு இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் 1 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாமா, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 210. ஓகேவா, 1 2s are 2, 2 இன்ட்டு 210 420 ways. அப்படி 1 இன்ட்டு 2 இன்ட்டு 220. இப்போ அடுத்தது என்னது, இன்னொரு 4th மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துருவோமே. ஃபோர்த் மெத்தடில் வந்து 4 bowlers 2 wicket keepers and 5 other players can be selected in the. அப்போ 4C4 2C2 10C5 ஓகேவா 10C5. ஸோ ஓகே 4C4 அதாவது நம்ம முதலே பார்த்தோம் என்ன வரும், NCN ஈக்குவல் டு 1 தான் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் பை 4 மைனஸ் 4 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டோம்னா 0 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 0 ஃபேக்டோரியல் வந்துடும் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணோம்னா 1 வந்துடுச்சு. ஓகே அடுத்து 2CN அதே மாதிரி தான் 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் பை 2 மைனஸ் 2 ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம 2 ஃபேக்டோரியல் பை இந்த 2 ஃபேக்டோரியல் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்புறம் 2 பை 2 ஃபேக்டோரியல் ஓகேவா, நம்ம 2 பை 2 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்ன வந்துடும் 1ன்னு வந்துடுச்சு. ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ணுறோம் 10C3. அப்போ 10C3 வந்திருக்கு 5ஆ 3ஆ 5 தான் வந்திருக்கணும் இல்லை, பார்க்கறது 10C5 ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 5 ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 5 ஃபேக்டோரியல் வரும். அப்போ நம்ம என்ன சொன்னால் 10 ஃபேக்டோரியலை 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் போட்டுக்கிட்டுறோம். ஏன் 5 ஃபேக்டோரியல் போடுறோம், கீழே 5 இருக்கிறதுனால 5 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு அங்கே 5 ஃபேக்டோரியலை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இப்படி ஒன்றாவும் சேர்த்து போட்டுக்கலாம். இது ஒரு மாடல் அட்வான்ஸ். அப்போ 2 வந்து 10ல் 5 டைம்ஸ் போகுது, இந்த 5க்கு இந்த 5 ஒரு வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு, 3க்கு 9ல் 3 டைம்ஸ் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம 4 வந்து 8ல் 2 டைம்ஸ் போயிருக்கு. இப்போ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 6. அப்போ 3 2 சார் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்கு 6 வந்திருக்கு. அப்போது 6 இன்ட்டு 7 எவ்வளோ ஆயிடுச்சு நம்மளுக்கு 6 7 சார் 42. 42 இன்ட்டு 6 எவ்வளவு 252. ஸோ அப்போ 4C4 இன்ட்டு 2C2 இன்ட்டு 10C5 நம்மளுக்கு என்ன வருது 1 இன்ட்டு 252 ways அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதாவது மொத்தம் எவ்வளோ 250 ways. அப்போ 3 வே பார்த்தாச்சு. பை அடிஷன் த பிரின்சிபல் ஆஃப் த கவுண்டிங் த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேஸ் எவ்வளோ வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்க்கும்போது 960 வருது, ரெண்டாவது பார்க்கும்போது எவ்வளோ வருது 840 வருது, மூணாவது பார்க்கும்போது 420 வருது, லாஸ்ட்டு பார்த்தது வந்து 252 வருது. அப்போது டோட்டல் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு 2472 ways we can find அந்த மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் வந்து. ஓகேவா, பார்க்குறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.